யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக பல சம்பவங்கள், அதாவது பல கூச்செறியும், அதாவது மயிர்கூச்செறியும் சம்பவங்கள், அதாவது தமிழ் மக்களினுடைய பாரம்பரியங்கள், சம்பிரதாயங்கள், மரபுகள் எல்லாம் மீறப்பட்ட பல சம்பவங்கள், வெளிநாட்டு நாகரிக பாணியில் பல சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதாவது இளம் சிறுமிகளை வைத்துக்கொண்டு இங்குள்ள புரோக்கர்மார் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற தனியாக வருகின்ற கணவன்மார்களை இலக்கு வைத்து அவர்களிடம் பல லட்சக்கணக்கான பணங்களை உருவும் செயற்பாடுகள், அதாவது கையகப்படுத்தும் ஒரு மோசடியான செயற்பாடுகள் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக நடைபெறுகின்றன. இந்த சம்பவங்கள் அனைத்துக்கும் காரணம் வெளிநாட்டுகளில் அங்கே மனைவிமார் பிள்ளைகளை விட்டுவிட்டு தனியாக தாயகத்துக்கு அலுவல்களை சாட்டி, ஏதாவது ஒரு காரணங்களை சாட்டி உறவினர் வீட்டுக்கு போவதாகவோ, கோயில் கொடியேற்றம் சம்பந்தமாகவோ, அல்லது நீண்ட காலம் நாங்கள் லீவில் போகவில்லை என்ற காரணங்களை சாட்டி பல கணவன்மார்கள் அதாவது தீய நோக்கோடு இந்த தாயகத்துக்கு வருகின்றார்கள். இங்குள்ள போர்கள், யுத்தங்கள், வறுமைகள் காரணமாக இங்குள்ள இளம் சிறுமிகளை தங்களுடைய பாலியல் இச்சைக்காக அவர்கள் புரோக்கர் மூலம் பணம் கொடுத்து வாங்குகின்றார்கள். அவ்வாறு வாங்குகின்ற போது புரோக்கர்கள் அந்த சிறுமிகளிடம் பெறுமதியான கேமராக்கள் அல்லது தொலைபேசிகளினூடாக அவர்களை படம் பிடித்து அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதும், அதன் பின்னர் அவர்கள் எல்லாத்தையும் இழந்து அங்கு சென்று உண்மை கூற முடியாமல் அவர்கள் பல இடங்களில் தூக்கில் தொங்கிய சம்பவங்களும் அண்மை காலமாக பரவலான ஒரு பேசுபொருள்களாக காணப்படுகின்றன. எனவே நாங்கள் இந்த காணொலியை தற்போது வெளியிடுவதன் பிரதானமான நோக்கம், உங்களுடைய கணவன்மார்கள் இங்கு இலங்கைக்கு தனியாக வருகின்ற போது சற்று கண்காணியுங்கள். அவ்வாறு வருகின்ற போது இன்னொரு மகனையோ அல்லது மகளையோ அந்த தந்தைமாருக்கு பொறுப்பாக விடுங்கள். நாங்கள் இவ்வாறு சொல்கின்ற இந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தவறுதலான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தாமல் உண்மை நிலையை விளங்குங்கள். இந்த காணொலி உங்களுக்கு அனைத்து உண்மைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். உங்களுக்காக ஒரு விழிப்பூட்டல் காணொலியாக இந்த காணொலி அமையும். அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற சம்பவம் உண்மை சம்பவம். எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து காணொலியை பாருங்கள். எமது காணொலி சேவைக்கு புதியவராக இருந்தால் அல்லது இந்த காணொலி சேவையை பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து எமது காணொலிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எமது காணொலிக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை அழுத்தி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷன் ஏற்படுத்திக்கொள்ளுங்கள். தாயகத்திலிருந்து பல்வேறு சம்பவங்களை அலசி ஆராய்ந்து உடனுக்குடன் வெளியிட்டு வருகின்ற கணேசன் குரல் என்றும் உங்களுக்காக உங்களோடு தோள் நின்று உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய செய்திகளை வழங்கி கொண்டே இருப்பான். தொடர்ந்தும் எமது காணொலியில் இணைந்து கொள்ளுங்கள். சிறுமியை வைத்து சம்பவம் செய்த யாழ்ப்பாண புரோக்கர்மார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற புரோக்கர்மார்கள் சிலரை புலம்பெயர் தேசங்களிலிருந்து லீவுகளில், அதாவது விடுமுறைகளில், வெக்கேஷனில் வருகின்ற குடும்பத் தலைவர்கள் இங்குள்ள சில புரோக்கர்மார்களை வைத்து இளம் பெண்களை தங்களுடைய பாலியல் தேவைகளுக்காக, தங்களுடைய விபச்சார செயற்பாடுகளுக்காக கேட்கின்றார்கள். இவ்வாறு கேட்கின்ற போது இங்குள்ள புரோக்கர்மார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த அந்த சிறுமிகளை அவர்களுடன் அனுப்புகின்றார்கள். இவ்வாறு அனுப்பப்படும் சிறுமிகள் ஏற்கனவே பல பயிற்சிகள் பெற்ற சிறுமிகளாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடன் தொலைபேசியை எடுத்து செல்வார்கள். அங்கே அவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற போது அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த குடும்பத் தலைவருடன் இங்குள்ள சிறுமிகள் ஒன்றாக இணைகின்ற போது பல கோணங்களில் தங்களுடைய காணொலிகளை எடுப்பார்கள். அந்த வெளிநாட்டுக்காரர்களும் அதை ஒரு பொழுதுபோக்காக பார்ப்பார்கள். அது பெரிய சீரியஸாகவோ பெரும் பிரச்சனைக்கு வரும் என்றோ அப்போது அவர்களுக்கு தெரியாது. இவ்வாறான சம்பவங்களின் பின்னர் அவர்களுக்கு அந்த காணொலிகளை வைத்து பிளாக்மெயில் செய்வது போன்ற பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்தி அவர்களிடம் பணம் பறிப்பது மட்டுமில்லாமல் அவர்கள் திரும்பவும் தங்களுடைய வேலை செய்கின்ற வெளிநாடுகள், கனடாவோ, சுவிஸோ, லண்டனோ, அமெரிக்காவோ, ஏர்மனியோ, இத்தாலியோ, டென்மார்க்கோ அப்படியான நாடுகளுக்கு திரும்பி சென்ற போது அங்கும் இங்கிருந்து அவர்களுடைய தொலைபேசி, வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு குறுந்தகவல்கள், காணொலிகளை அனுப்பி மிரட்டி அங்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு மானம் மரியாதை இழக்க பண்ணி அந்த குடும்பங்களில் பெரும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி அங்கும் தற்கொலைகள் மற்றும் அந்த குடும்ப பிணக்குகளை ஏற்படுத்துகின்ற பல்வேறு செயற்பாடுகளை சச்சிதமாக மேற்கொண்டு வருகின்றார்கள்.
இப்போ லட்சக்கணக்கான பணங்களை குறுகிய நேரத்தில் இங்குள்ள புரோக்கர்மாரும் அவ்வாறான சிறுமிகளும் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்ற உண்மை இந்த காணொலியிலூடாக விளங்கும். அண்மையில் ஏர்மன் நாட்டவர் ஒருவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ஏர்மன் நாட்டில் விட்டு இங்குள்ள தன்னுடைய பிறந்த நாடான ஸ்ரீலங்கா தாயகத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். அதாவது அவர் இங்குடைய உறவினர்களை சந்திக்கவதோ கோயில் விழாக்களுக்கோ அல்லது நீண்ட காலம் இங்கு வராததன் காரணத்தை வைத்து இங்கு வந்திருக்கின்றார். அவ்வாறு வருகின்ற போது அவர்களும் மனதுக்குள் சில தீய நோக்கங்களுடன் இங்கு வருகின்றார்கள். எல்லாரையும் நாங்கள் சொல்லவரை சிலர் அவ்வாறு வருகின்றார்கள். எனவே ஏர்மன் நாட்டவர் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். இங்கே உறவினர்களுடைய நிகழ்வொன்றை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார். அதுவும் தனியாக வந்திருக்கின்றார். மனைவி பிள்ளைகள் ஏர்மன் நாட்டில் இருக்கின்றார்கள். எனவே தனியாக இங்கு வந்தவர் இங்கு வந்து ஒரு புரோக்கர் ஒருவருடைய தொடர்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். தனக்கு ஒரு பெண் ஒன்று தேவை என்று கேட்டிருக்கின்றார். அவ்வாறு கேட்டவருக்கு இந்த புரோக்கரும் ஒரு சிறுமி ஒருவரை ஒழுங்கு செய்து விபச்சார நடவடிக்கைகளுக்காக அதனை ஒழுங்கு செய்து அனுப்பியிருக்கின்றார். இந்த நிலையில் அந்த புரோக்கர் அந்த சிறுமியும் ஒழுங்கு செய்யப்பட்டதன் மாதிரியே அவருடன் இணைந்திருக்கின்றார்கள். சிறுமி அவருடன் இணைந்த காலப்பகுதியில் அவருடன் நெருக்கமாக இருந்தார். அப்போது அவர் பல கோணங்களில் தங்களுடைய அந்த செயற்பாடுகளை வீடியோக்கள் காணொலிகளாக எடுத்திருக்கின்றார். அப்போது காணொலி எடுக்கின்ற போது அந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது அவர்களுக்குள்ளே தான் இருக்கும் என்று தான் அவர் நினைத்திருந்தார். ஆனால் அவருக்கு கடைசியில் பெரும் பிரச்சனைகள் இந்தளவு தூரத்துக்கு பாரதூரமாக அமையும் என்று அவர் சிறிதும் கூட அவர் இணைத்து பார்க்கவில்லை. அவர்களும் தங்களுடைய அந்த களியாட்ட நிகழ்வுகளில் அந்த செயற்பாடுகளை நிறைவு செய்ததன் பின்னர் அந்த வீடியோக்களை காட்டி அவரை பிளாக்மெயில் பண்ணியிருக்கின்றார் அந்த புரோக்கர். அதாவது சிறுமியுடன் நெருக்கமான படங்களை காட்டி இது உங்களுக்கு பாரதூரமான பிரச்சனை வரும், இலங்கை சட்டத்தின்படி சிறுவர் துஷ்பிரயோகங்கள், எனவே உங்களை இங்கே வழக்குகளில் சிக்க வைப்போம், இங்கே நீதிமன்றங்களில் உங்களை கொண்டு சென்று நிறுத்துவோம், சிறை வைப்போம் என்று மிரட்டியிருக்கின்றார்கள். அது அவ்வாறு மிரட்டியது மட்டுமில்லாமல் அவரிடம் பெருந்தொகையான பணங்களையும் கேட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு கேட்டதற்கு பதிலாக அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த கணவனும் ஆரம்பத்தில் சிறு தொகையாக கொடுத்திருக்கின்றார். எனவே இவ்வாறு அவரிடம் பல லட்சங்கள் கறக்கப்பட்டிருக்கின்றது. உங்களை கைது செய்து உடனே உள்ளுக்கு போடுவோம் என்று தொடர்ந்து மிரட்டி எடுத்திருக்கிறார்கள். ஏர்மன் நபர் தான் கொண்டு வந்த ஆபரணங்கள், அதாவது கழுத்து சங்கிலி, கை விலகக்கூடிய மணிக்கூடுகள் மற்றும் கை செயின்கள், அதே போன்ற ஏனைய தங்க நகைகள் அனைத்தையும் உறவினர்களுக்கு இங்கு கொண்டு வந்த அனைத்து நகைகளையும் அவருக்கு அவருடைய மிரட்டலின் காரணமாக கொடுத்திருக்கின்றார். ஏறக்குறைய 15 பவுனுக்கு மேலாக அவ்வாறு அந்த நபரிடம் பணத்தை கொடுத்த அந்த நகைகளை அவர் இழந்திருக்கின்றார். இதன் பின்னர் இவ்வாறு இந்த சம்பவங்கள் இங்கு யாழ் மாவட்டத்தில் இவ்வாறு இளம் சிறுமிகளை அதாவது இளம் சிட்டுக்களை பயன்படுத்தி இங்கே ஒரு குழு இயங்குகின்றது. இந்த குழுக்கள் அவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களிடமிருந்து இன்னும் இடைத்தரகர்களை வைத்து தங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். அவ்வாறு வருபவர்களுக்கு இங்குள்ள சில விடயங்களை ஆசை காட்டி அவர்களை தங்களுடைய வேலைகளில் இலகுவாக விழுத்தி விடுகின்றார்கள். மனம் இல்லாதவரும் மனம் மாறக்கூடிய அந்த சூழ்ச்சியான செயற்பாடுகளை இடைத்தரகர்கள் என்று பலரை வைத்து இந்த புரோக்கர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். எனவே நாங்கள் சம்பவத்துக்கு வருவோம். அவரிடம் பணம் கேட்டிருக்கின்றார்கள். அவர் அதற்கு பிறகு இந்த நகைகளை இந்த பவுன்களை இழந்த பின்னர் 15 பவுனுக்கு மேலாக அவ்வாறு மிரட்டப்பட்ட அந்த புரோக்கருக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். அதற்கு மேலாகவும் அவர்கள் பணம் கேட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு கேட்கின்ற போது 10,000 யூரோக்களை அவர் கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு 10,000 யூரோக்களை கொடுத்து அவர் தப்பிவிடலாம் என்று நினைத்திருக்கின்றார். மேலதிகமாகவும் அவர்கள் தொடர்ந்தும் அவரை வைத்து படங்களை காணொலிகள் வைத்து மிரட்டுகின்ற போது அவர் அங்கு வெளிநாட்டில் இருக்கின்ற தன்னுடைய மனைவியுடன் தொடர்பு கொண்டு காரணத்தை கூறாமல் தனக்கு ஒரு 7,000 யூரோக்கள் தேவை என்று மனைவியுடன் கேட்டிருக்கின்றார். பிடிவாதமாக நின்றதன் காரணமாக மனைவி அந்த 7,000 யூரோக்களை கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு அவர்கள் கேட்டதில்லாதையும், அதாவது இங்குள்ள புரோக்கர்மார் கேட்டதில்லாத எல்லாத்தையும் அவர் கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு கொடுத்து தப்பி பிழைத்து ஏர்மனுக்கு போன பின்னர் கூட அவரை விட்டு வைக்கவில்லை. எனவே அவர் ஏறக்குறைய அவங்க போகின்ற போது அவர் அனைத்தையும் இழந்து ஒரு அனாதைகள் போல ஒரு ஏதிலியாகத்தான் ஏர்மன் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். மிகுந்த கவலை, மிகுந்த மனக்கசப்புகள், வேதனைகள், துன்பங்களோடு வாழ்க்கை வெறுத்து போன ஒரு நடைப்பணம் போன்றுதான் அவர் திரும்பவும் ஏர்மன் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். எனவே இது அவருக்கு தேவைதானா என்று சொல்லி அவர் தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் பல துயரங்களை ஏற்படுத்தியது.
அந்த அளவுக்கு இங்கு வதைகள், சித்திரவதைகள், துன்புறுத்தல்கள், மோசடிகள், பிளாக்மெயில்கள், மிரட்டல்கள் என்று சொல்லி அவருடைய அனைத்தையும் இழக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு நடைப்பணமாக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு திட்டமிட்டுத்தான் இங்குள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள சில மோசடியாளர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். சரி, இது இவ்வாறு இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லி அவர் ஜேர்மன் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். மனைவியுடன் இதற்கு முன்னர் பழகிய போன்ற அவர் எதையும் பழகவில்லை. அவர் அமைதியாக இருந்திருக்கின்றார். அவர் எப்போதும் வேதனைப்பட்டிருக்கின்றார், தனிமையை நாடியிருக்கின்றார். இதன் காரணமாக மனைவி அவரை நெருங்கி என்ன நடந்தது என்று கூற அவர் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். நடந்த சம்பவங்களை மனைவிக்கு அவர் எதையும் வெளிப்படுத்தவில்லை. இதனால் குழப்பமடைந்த, மிகுந்த குழப்பமும் வேதனையும் அடைந்த மனைவி இங்கே யாழ்ப்பாணத்துக்கு இவர் வந்தாரே, அங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்த உறவுக்காரர்களை தொலைபேசியில் எடுத்து தொடர்பு கொண்டிருந்தார். கணவன் எந்த பதிலும் வழங்காத மோசமாக கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருந்ததன் பின்னணியில் அங்கு நடந்த சம்பவங்களை, அதாவது கணவன் இங்கே வந்து இவ்வாறு நடந்து கொள்கின்றார், யாழ்ப்பாணத்தில் அவருக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது அவர்களுக்கும் இங்கே நடந்த விடயங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. அதாவது உறவுக்காரர்களுக்கு இவர் செய்த இந்த வேலைகள், இந்த செயற்பாடுகள் இங்கே உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள உறவினர்கள் என்று சொல்லப்படுகின்ற இவருக்குமே தெரிந்திருக்கவில்லை. எனவே அதன் பின்னர் அவர் கணவனை கேட்டுக்கின்றார், உறவுக்காரர்களை கேட்டுக்கின்றார். இறுதியாக கணவனுடைய தொலைபேசியை அவர் பரிசோதித்திருக்கின்றார். தொலைபேசியில் பரிசோதிக்கின்ற போது அங்கும் எந்த விடயங்களும் அப்போது காணப்படவில்லை. சரி என்று சொல்லி அவர் அமைதியடைந்து அவரும் குழம்பி விட்டுவிட்டார். மறுநாள் கணவனுடைய தொலைபேசிக்கு ஒரு வாட்ஸ்அப் தகவல் ஒன்று வந்திருக்கிறது, மெசேஜ் ஒன்று. அது எவ்வாறு வந்திருக்கிறதுன்னு சொன்னால் அதுவும் ஒரு மிரட்டல் பாணியான ஒரு தகவல். 80 லட்சம் ரூபா பணத்தை அனுப்புவதாக கூறி சென்றிருக்கிறீர்கள், எங்கே அந்த 80 லட்சம் உடனடியாக அனுப்புங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாத்தையும் காட்டி விடுவோம் என்று சொல்லி ஒரு மிரட்டல் பாணியான அந்த தகவல் வந்திருக்கின்றது. இந்த தகவல்களை வாசித்த மனைவி மிகுந்த பரபரப்பை அடைந்திருக்கின்றார். ஆகவே அந்த தொலைபேசியினுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார். அப்போது தொலைபேசியினுடன் தொடர்பை ஏற்படுத்துகின்ற போது யாழ்ப்பாணத்திலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த புரோக்கர், உங்களுடன் கதைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை, நடந்தது எல்லாத்தையும் உங்களுடைய கணவனையை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், 2 கிழமைக்குள் நாங்கள் கேட்ட இதை தராது விட்டால் உங்களுடைய கணவனை நீங்கள் இழக்க வேண்டி வரும், அவரை நாங்கள் தற்கொலை செய்ய வைப்போம் என்று சொல்லி மிரட்டிவிட்டு எதிர்ப்பக்கத்தில் இருந்த தொலைபேசி உரையாடல் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் மனைவி பல தடவை அந்த தொலைபேசியுடன் எடுக்க முயன்ற போதும் அந்த தொலைபேசி துண்டிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் மறுநாள் அந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ ஒன்று விடப்பட்டிருந்தது. அந்த வீடியோவில் கணவன் அந்த சிறுமியுடன் நெருக்கமாக இருந்த பல காணொளிகள், பல கோணங்களில் இருந்த காணொளிகள் காட்சிகளாக அவருக்கு விடப்பட்டிருந்தது. எனவே இதுதான் அந்த நடந்ததன் பின்னணி என்றதை விளங்கி கொண்ட மனைவி அதன் பின்னர் அங்குள்ள தங்களுடைய உறவினர்கள் இவர்களுடன் இந்த தகவல்களை அனுப்பி தங்களுடைய பெயர்கள், விவரங்களை வெளியிடாதவாறு தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே வெளிநாடுகளில் இருக்கின்ற அந்த மனைவிமார்கள் கணவன்மார் இலங்கைக்கு வருகின்ற போது நீங்கள் சற்று கவனமிடுங்கள். அந்த கணவன்மார்கள் வருகின்ற அந்த நோக்கம், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய மனநிலைகளை சற்று சிந்தித்து அவர்களுடன் இன்னும் ஒரு பாதுகாவலர்களையும் அனுப்புங்கள். உங்களுடைய மகனையோ மகளையோ அல்லது நீங்களோ வாருங்கள். உங்களுடைய கணவன்மாரை தனியாக தாயகத்துக்கு அனுப்பாதீர்கள். எல்லாரையும் நாங்கள் இந்த இடத்தில் குறை சொல்ல வரவில்லை. எனவே உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய பணங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் வேர்வை சிந்தி வியர்வை சிந்தி நீங்கள் நித்திரை முழித்து பனி வெயில் எல்லாம் குளித்து மிகுந்த கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் இங்கே அனாவசியமாக கள்ளர்களுக்கும், திருடர்களுக்கும், மோசடிக்காரர்களுக்கும், ரவுடிகளுக்கும் இவ்வாறான குற்ற கும்பல்களினுடைய கைகளில் செல்கின்றது என்பதை இணைக்கின்ற போது அனைவருக்கும் ஒரு வேதனையான சம்பவமாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இப்படியான மோசடிகளுக்கு நீங்கள் பலியாகக்கூடாது. உங்களுடைய கணவன், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் கௌரவமானவை. அந்த கௌரவத்தை நீங்கள் கட்டி காக்க வேண்டியது இறுதி வரை கணவனுக்கு மனைவி மீதும், மனைவிக்கு கணவன் மீதுமான 100% பொறுப்புகள் இருக்கின்றன. இனி என்ன அவர் வயசு போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் இங்கே வருகின்ற உங்களுடைய கணவன்மார்களையோ ஏன் உங்களுடைய பிள்ளைமார்களின் மீது ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவர்களுடன் நீங்கள் வாருங்கள். எனவே பொறுப்பு வாய்ந்த ஒருவர் அவர்களுடன் வருவது உங்களுடைய உழைப்பு, அதாவது நீங்கள் கஷ்டப்பட்ட உழைப்பு மோசடிக்காரர்களிடம் சிக்கக்கூடாது என்பதன் காரணமாக இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். எனவே காணொலியை இறுதி வரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு தெளிவொன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு சிறிய சபலத்துக்குள் ஆட்பட்டு
உங்களுடைய மானம், மரியாதை, கௌரவம், நீங்கள் பெறுமதியாக கஷ்டப்பட்டு உழைத்த பணங்கள் எல்லாம் வீண்பிரிவாக ஆக்கப்படுவதை தடுத்து உங்களுடைய குடும்பங்களுடைய கௌரவங்களையும் பண்புகளையும் எமது தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் கட்டி காப்பதற்கு ஆவண செய்வீர்கள் என்பது எமது இந்த காணொலியினூடாக உங்களுக்கு சமர்ப்பணமாக சமர்ப்பிக்கின்றோம்.